பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என தாவேகாவின் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரான கூட்டணியாகத்தான் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமையும் எனவும் அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையை அந்த முழக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே வச்சுட்டு வராங்க. அதே மாதிரி விசிக தரப்பிலிருந்தும் இந்த கொள்கை இந்த முழக்கமானது அண்மை காலமாக சொல்லப்பட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது விசிகவும் தாவேகாவும் கூட்டணியில இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே பொதுவெளியில எழுந்துச்சு. இப்போ தாவேகா தலைவருடைய விஜயுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இன்றைக்கு அந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய பேச்சு புதிய பேச்சு அல்ல. ஏற்கனவே கடந்த 2024 அவர் உளுந்தூர்பேட்டையில் நடத்திய மாநாட்டில் என்ன பேசினாரோ அதே தான். அவர் தான் முதலமைச்சர், அவர் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறத மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு கடந்த 2024 மாநாட்டில் பேசினாரோ அதே மாநாட்டை தான், அதே கருத்தை தான் மீண்டும் இதே இங்கே பேசியிருக்கிறாரு. அதனால இது ஒரு புதிய கருத்தாக விஜய் அவர்கள் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பேசியது புதிய செய்தியும் அல்ல. அவர் புதிய அணுகுமுறையும் இல்லை அப்படிங்கிறது இதுல தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ திமுக தரப்பிலிருந்து திமுக அதே மாதிரி பாஜக இந்த கூட்டணிக்கு எதிராக தான் இந்த தாவேகா கூட்டணி இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில பாஜக தரப்பிலிருந்தும் மற்ற தரப்பிலிருந்தும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த நிலைப்பாடு எப்போ வேணா மாறலாம். அதுக்கு உதாரணத்துக்கு கமல்ஹாசனையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ டிஎம்கேவோட அலையன்ஸ்ல போயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய நிலைமையும் எப்போ வேணா எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இல்லைங்க, அதாவது ரெண்டு முக்கியமான செய்தி இதுல சொல்ல வேண்டியது இருக்கு. அதுல என்னன்னா, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவர் விஜய் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளிப்படையாக சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டியில பாரதிய தாவேகா பாஜகவுக்கு வருமா என்று கேட்ட பொழுது விரைவில் வரலாம் அல்லது அது குறித்து விரைவில் நல்ல பதில் கிடைக்கும் என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார். அதற்காக இன்றைக்கு மாநில செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் பாஜகவோடும் இல்லை திமுகவோடும் இல்லை அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி தான் ஒண்ணு. இரண்டாவது இன்னும் கூடுதலா என்னன்னா, பாஜகவோடு அல்லது திமுகவோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஏன்னா பாஜக முன்னெடுக்கின்ற ஒரு செயல் திட்டத்துல திமுக கூட்டணிக்கு விழக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதுதான் தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் படி பாஜகவோட அவர்கள் கூட்டணி சேர மாட்டார்கள் என்பதைத்தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனால இதுல ஒரு புதிய செய்தி அல்ல. இது ஏற்கனவே அந்த அசைன்மெண்டில் தாவேகா இருக்கிறது என்பதை தான் மீண்டும் அவர் அதை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வன்னியரசு. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.